தென் துருவத்துல கராத்தையும் வட துருவத்துல இனிப்பையும் சுமந்த ஒரே பர்சனாலிட்டி நயன்தாரா தான். மனிதாபிமானத்துல அன்னை தெரசாவாக மாறிவிடும் அவர் கோபம் வந்தா கோட்சேவாக மாறவும் தயங்க மாட்டார். இப்படி ஒரு வியக்கத்தக வித்தகையை நட்பாக்கி 4 காசு பார்த்துவிட வேண்டும் என்று கோடம்பாக்கத்துல கொல்ல பேர் சுத்தினாலும் நயனின் மனசு அகர்வால் ஸ்வீட்டாக இனிப்பவர்கள் ஒரு சிலர் மட்டும்தான். அப்படி ஒரு ஸ்வீட் தான் யுவன். இத்தனைக்கும் யுவன் சங்கர் ராஜாக்கும் நயன்தாராக்கும் தனிப்பட்ட நட்பு பெரிதாக இல்லதான். இருந்தாலும் யுவன் படம் தயாரிக்க வருகிறார் என்றதும் படக்கென்று அவருக்கு கால்ஷீட் கொடுத்து பெருமைப்படுத்தி விட்டார் நயன். ஹாலிவுட்டில் வெளியான ஹஷ் என்ற படத்தை தமிழில் கொலையுதிர் காலம் என்ற தலைப்பில் எடுக்கப் போகிறார்கள். சக்ரி டொலேட்டி தான் இயக்குனர். இப்படத்தில் காது கேளாத வாய் பேச முடியாத பெண்ணாக நடிக்கிறார் நயன். இதற்கு முன்பே நானும் ரவுடி தான் படத்துல இப்படி ஒரு கேரக்டர்ல பிரிச்சு மேஞ்சிருக்கிறாங்க. இந்த படத்தை தான் பெரும் பொருட்செலவில் தயாரிக்கிறார் இவன். பொதுவாக இது போன்ற ஹாலிவுட் படங்களை ஓசி டிவியில பார்த்து சீன் பை சீனாக காப்பி எடுக்கும் கோடம்பாக்கக்காரர்கள் மத்தியில் அப்படத்தின் உரிமையை முறையாக ராயல்டி கொடுத்து வாங்கியிருக்கிறாராம் இவன். நயன்தாரா வந்தா நண்டு சென்று பிரச்சனை எல்லாம் கூடவே வரும் என்பதால் கூட இப்படி ஒரு முன்னெச்சரிக்கை வந்திருக்கலாம் இவனுக்கு.